தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பல முறை சொல்லியிருக்கோம். ஒரு லக்னம் கணிக்கிற விஷயத்திலேயே மகரிஷிகளோட கருத்து சிரோ உதயமா, இல்லை குழந்தை அழுத சப்தமா, இல்லை குழந்தையோட தொப்புள் கூடி கட் பண்ணக்கூடிய நேரத்தை எடுத்துக்கலாமானதை பற்றி ஒரு சில கிரந்தங்கள்ல இதை பற்றி வாக்குவாதங்கள் நிறைய நடந்திருக்கு. நீங்க பழைய மூல கிரந்தங்கள் பார்த்தா பிரகத் ஜாதகம், சாராவளி, கால பிரகாசிக்கா, கால விதானம், ஜாதக சந்திரிகா, உத்தர காலாமிர்தம், நிறைய புத்தகங்கள் சில விஷயங்கள் நூதனமா இதை பற்றிலாம் நிறைய சொல்லிட்டு தான் வரேன். இப்போ நம்ம இதை பற்றி நம்ம படிக்கும்போது ஒரு விஷயத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இன்னைக்கு நவகிரகங்கள்லாம் எங்கே சஞ்சாரம் பண்ணுறதோ அந்த சஞ்சாரத்திலேருந்து நீங்கள் ஒரு லக்னம் போடும்போது, இப்போ வக்ரமாக இருக்கிற சனி வக்ரம் இல்லாமல் போவாரா, இல்லை நீச்சமாக இருக்கிற ஒரு சந்திரன் நீச்சம் இல்லாமல் போயிடுவாரா? அந்த சூழ்நிலை மாறுமா? மாறவே மாறாது. அப்போ இருக்கிறதுலையே நீங்கள் நல்ல விஷயம், நல்ல லக்னமாக தேர்ந்தெடுக்கலாமே தவிர, நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் அதில் கிடைக்குமானா 100% எந்த ஜாதகங்களுக்கும் அது மாதிரி அமையவே அமையாது. முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த கிரகங்களோட நிலை மாறாது. இருக்கிறதுலே நல்ல லக்னமாக நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். இப்போ இன்னொரு விஷயம், அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் இது மாதிரியான யோகமுள்ள குழந்தை பிறக்கணும் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கும். சத்புத்திரஸ்யா கதிர் நாஸ்தி. இப்போ நல்ல குழந்தைகள் இல்லாத உங்களுக்கு வம்சம் விளங்காதுன்னு சொல்லி ஒரு ஸ்லோகத்தை ஆரம்பிச்சு சொல்லுவோம். இப்போ நீங்கள் 1000 நட்சத்திரங்கள் இருந்தாலும் ஒரு சந்திரனோட பிரகாசத்தை தராது. அது மாதிரி அந்த பெண்ணோட ஜாதகத்துக்கு, கணவன் மனைவி ஜாதகத்தில் இப்படி ஒரு பிரகாசமான குழந்தை பிறக்கணுன்ற யோகம் கட்டாயம் இருக்கணும். அந்த யோகம் இல்லைன்னா அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமி வருமா நம்ம கேட்க வேண்டியதுதான். அது அபிராமி பட்டருக்கு கிடைச்சிது, அது வேற விஷயம். மார்கண்டேயருக்கு அவன் அப்பா அம்மாவோட தபசில் அவருக்கு சிரஞ்சீவியாக இருந்தார், அது வேற. சாமானிய மக்களுக்கான விஷயத்தை தான் இப்போ நம்ம பேசுகிறோம். அப்படி பார்க்கும்பொழுது அப்பா அம்மாவுக்கும் இது மாதிரி ஒரு குழந்தை பிறக்கணுன்ற அமைப்பு இருக்கணும். இந்த மாதிரி ஒரு பிரசித்தி பெற்ற யோகமுள்ள குழந்தை பிறக்கணுன்ற அமைப்பு இருக்கணும். அப்போ அந்த கிரகங்களும் அதுக்கு ஒத்து வந்தால் அமையலாம். ஆனால் இந்த ரெண்டுமே இல்லாத போது நிச்சயமாக நீங்கள் என்ன பண்ணாலும் அந்த இருக்கிற லக்னங்கள்லேயே ஒரு சுப லக்னமாக நீங்கள் தேர்ந்தெடுக்கலாமே தவிர, இருக்கிறதுல சுபமாக ஒன்று தேர்ந்தெடுக்கலாமே தவிர, நீங்கள் எதிர்பார்த்த ஒன்று அங்கே நிச்சயம் கிடைக்காது. சொல் வழக்கில் அது உங்களுக்கு சுலபமாக இருக்கிறதுனால சில வார்த்தைகளை பயன்படுத்திடுறோம். ஆனால் நாம் புரிஞ்சின்றது ஒன்று, அதனோட உண்மையான அர்த்தம் ஒன்று. நம்ம புரிஞ்சிடுறது ஒன்று, உண்மையான அர்த்தம்ன்றது வேற. அதனால் எதுக்கு இதை சொல்ல வரோம்னா, எந்த ஜாதகமாக இருந்தாலும் சுகப்பிரசவமாக இருந்ததுன்னா அதை அப்படியே விட்டுடணும். அறுவை சிகிச்சை பண்ணணுன்ற நிர்பந்தம் வரும்போது நல்ல நேரம் பார்க்கலாம். ஆனால் நல்ல நேரம் பார்த்ததுனால அந்த குழந்தை ஜாதகம் முழு ராஜயோகத்தை தான் கொண்டிருக்கும்னு சொல்ல வாய்ப்பே கிடையாது. ஆனால் நல்ல நேரத்தில் பிறந்தால் ஒன்று தாய்க்கு சுகம் இருக்கலாம், சுகம் உண்டாகும், மருத்துவ செலவு ஒரு வேளை குறையலாம். ஆனால் அறுவை சிகிச்சைக்கு வாங்குற செலவு அது ஒன்றும் பண்ணவே முடியாது. நிச்சயமாக 1 லட்சம் 2 லட்சம்